சிவனி போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கொடுங்க. ஐயா, இன்னைக்கு ராமமூர்த்தி ராமலிங்கம் அப்படின்றவருடைய நினைவு நாள். அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய். நம சிவாய். இந்தாங்க அப்போ. ஐயா, இன்னைக்கு ராமமூர்த்தி என்றவருடைய நினைவு நாள். அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி. நல்லா இருக்காங்க. நம்ம என்னங்க அப்போ. நம சிவாய். போதுமா? சாதாரண கொஞ்சம் எடுத்துட்டேன். சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். சாம்பார் ஓரமா கொஞ்சம் நம சிவாய். தட்டு தட்டு எடுத்துட்டு வாங்க ஐயா. வாங்க வாங்க, வெயிட் பண்ணுறோம். சிவா திருச்சிற்றம்பலம். நம சிவாய். சிவா திருச்சிற்றம்பலம். இல்லை, நீங்கள் இப்படி நீட்டுறீங்கன்னு நான் நினச்சிட்டு ஊத்துறதுக்கு தயாரான நீங்கள் கீழே போட்டீங்க. நம சிவாய். சிவா திருச்சிற்றம்பலம். நம சிவாய். வாங்கிக்கோங்க. நம சிவாய். வண்டி வந்தா இன்னொரு பேட்ச் நாளைக்கு கொடுத்துறோம் சாமி. தட்டு இல்லாதவங்களுக்கு. இது என்ன சாமி இவ்வளோ அழுக்கா இருக்கு? அந்த அழுக்குல சாப்பிட்டா வயிறு கட்டுரும் சாமி. சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்படியே சிரிச்சுட்டே இருங்க. மனசுல எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நிம்மதியா ஜாலியா இருங்க. மனசுக்குள்ள எதையும் போடாதீங்க. சரியா? வாங்க. ஓம்
ஹரியம். கொஞ்சம் வாங்க சார், போதும். கொஞ்சம் வாங்க. ரொம்ப சாப்பிட மாட்டேன். போன் சார். வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்கண்ணா. சரி. Sure. Don't. ஐயா, இன்னைக்கு ராமமூர்த்தின்றவருடைய நினைவு நாள். அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. நம சிவாய. சாமி. நம சிவாய. இதுல ஊத்திட்டா அதுதான் ஒன்று ஒன்றா வச்சுட்டு வந்து பிடிச்சிட்டு வரட்டா? நம சிவாய. தாங்கய்யா, சாப்பிடுங்க. நம சிவாய. சாப்பிடுங்க. நம சிவாய. நம சிவாய. ஐயா, இன்னைக்கு ராமமூர்த்தின்றவருடைய நினைவு நாள். அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பயும் வரும்போது தாம்மா கடைக்காரங்களுக்கெல்லாம் பழக்க வழக்கெல்லாம் 12:30 மணிக்கு மேலே தான் எல்லாம் பழகிறாங்க. என்ன பண்ண தரேன். போதுமா? காஞ்சி ரோடுலேருந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. 12 ஆயிடுச்சுன்னா சாமி இன்னைக்கு சாப்பாடு வருதுன்னு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாதுக்களை தவிர வேற யாரும் கொடுக்க முடியல என்னால. வர ஸ்பான்சர் நமக்கு இதுதான் கரெக்டா இருக்கு. நம சிவாய். வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. நீங்க உட்காருங்க, அவர் கொண்டு வந்து தர சொல்றேன். உட்காருங்க.
கீழே வைங்க. நீங்க உட்காருங்க தாத்தா, உட்காருங்க, நான் தரேன். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இந்தாங்க ஸ்டிக் இந்தாங்க, உட்காருங்க. ஐயா கொஞ்சம் மோர் இதுல எங்க ஆளே காணா கொஞ்ச நாள் 2 3 நாள். வருவேன் நான், சாப்பாடு தான் வாங்க மாட்டேன். நேற்று கூட சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க, அங்க போய் ஆந்திரா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் சாப்பாடு வாங்கிட்டு இல்ல ஆளை பார்க்கலையா? அதான் வேஸ்ட் பண்ண முடியல சாப்பாடு. சரி போதுமா? உங்க ஏரியாவிலே உங்க டீமே காணோம். சரியா எங்க போயிருக்காங்க எல்லாம்? கொஞ்சம் ஹைதராபாத் ஏன் என்ன ஷூட்டிங். ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு 20-30 பேர் போயிருக்காங்க. ம். கொஞ்சம் நல்லா கிளீனா கழுவி எடுத்துட்டு வரணும் ஐயா. மூடி வச்சுட்டாங்க. சுத்தமா இருந்தா உங்களுக்கும் ஆரோக்கியம். சரியா? நம்ம ஓப்பன்ல இருக்கோம், கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்தாதான் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும். 1.5 கரண்டி. இது 1 கரண்டியா? இது 1/2 கரண்டியா? ஓகேவா? சாப்பாடு அப்பளம் தாங்க. சிவா சிவாய சாப்பிடுங்க வாங்க ஐயா. போதுமா? சாப்பாடு ஏன் நீ போலீஸ் வாகனம் நிறைய போயிட்டு வந்துட்டே இருந்துருக்கேன் தெரியல. ஏதோ விஐபி வந்து போய்கிட்டு வந்துச்சு. வந்த பிறகு 5-6 வண்டி எஸ்கார்ட் வண்டி போயிடுச்சு. போதுமா? இவ்வளோதான் சாப்பிட்றதே டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது. ஏன் என்ன ப்ராப்ளம்? அப்பளம் வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சம் மோர் வேண்டாமா? மழை பெஞ்ச உடனே சளி பிடிச்சிச்சா? சளி பிடிக்கிறது வாலி ஓட்டை. வாலி ஓட்டையா? ஏன் என்னாச்சு? எப்படி ஓட்டையாச்சு? ஒரு விட்டு வாலி ஆடும் கீழே போதோ? சரி இருப்பா, நான் கொடுக்குறேன். பொறுமையாக தான் சேவை செய்யணும். ஒரு நாளைக்கு இது மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு எடுத்துங்க, அது ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். வேணுமா? நல்லா தான் கேட்குறாங்க. அப்படியா? இருந்தாங்க அதான். அப்படியா? அதை உங்ககிட்ட சொல்லலை. சந்தோஷம். அது நல்லா இருக்குது. அது இதோட. அப்படியா? சரி. 3 நாளைக்கு வந்து சரி. வணக்கம்மா. பாத்திரம் வச்சிருக்கீங்களா? கொடுங்க, தட்டி எடுத்து.
லெமன் சாதம் வாங்கி வச்சேன் நைட்டு. அப்படியா? சரி. அதே சாப்பிட நம்ம சிவாய். இந்தாங்க இந்த அப்பளம் தான் சாப்பிடுங்க. பிளேட் இல்லைம்மா நம்ம கிட்ட, பாத்திரம் எடுத்துருவோம். எடுத்துட்டு வாங்க. வண்டியில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க. என்ன ஐயா, உன் நண்பருக்கு வந்து மொச்ச கார குழம்பு வேணும். வச்சு ருசி காட்டிட்டீங்களா? நான் கூட சொல்லணும். நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்களா? சரி கொடுத்துடலாம். ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அது பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துடலாம். 2 நாள் கூட கொடுத்துடலாம். சொல்லிட்டேன் உங்கள் நண்பர்கிட்ட, நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டேன். அவருக்கும் வேணுமா? அதை வரும்போது தான் முன்ன கொடுத்து முடிக்கலையே உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். நம சிவாய. சாப்பிடுங்க. கொடுங்க ஐயா. மோர் கொடுங்க. மோரா? வயிற்று தான் இருக்கும். ஏன் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்றேன்னு தெரியல, அது ஒரு வியாதியாக வருது அப்போ. காரம் சாப்பிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணிலாம் நிறுத்திடுங்க. நிறைய தண்ணி நிறைய குடிங்க. நம சிவாய். அப்பளம் தான். ரொம்ப நல்ல சூடு. இன்னும் கொஞ்சம் மோர் வாங்கிக்கோங்க, பத்தாது. சிவாயம் நாங்கள் அப்பளம் சாப்பிடுங்க. சிவாயனம் பார்த்துங்களா? கொடுங்க. நமஸ்காரம். என்னன்னு தெரியுங்களா? அழகா வந்தேன். வருமா? என்னாச்சு தெரியல, கேள்விப்பட்டீங்க? இல்லை எதுவும் சொல்லலைங்க சாமி. ஆனால் அவர் எங்கே போனாருன்னே தெரியல. காலைல தான் வந்தேன். ஊருக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஊருக்கு போயிருந்தேன் ராமேஸ்வரம். உங்களுக்கு பிள்ளைலாம் இருக்கா? இருக்கு, எல்லாம் இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? சாப்பிடுங்க. அதிகா இருக்கு. பச்சை அவங்கவுங்க வாங்கிக்கணும் சாமி, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு வாங்கிக்கோங்க, கொடுங்க.
ஏன்னா இதே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, சிலர் கடைக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. கொடுத்துருங்க அப்பளம். இதுக்கு என்ன இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் எந்த சாப்பாடும் இல்லை. அந்தாண்ட நமக்கு தெரிஞ்சது என்ன, அதுதான். அதுக்கு அந்தாண்ட கொடுக்கறது நம்ம நித்யானந்த ஆசிரமம் அந்தாண்ட ஒரு 2-3 பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்தாண்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வர முடிஞ்சவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கு அந்தாண்ட 2 கிலோமீட்டர் எதுவுமே இல்லை. நம்ம போனாதான், நம்மள மாதிரி யாரோ ஒருத்தவங்க போனாதான். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாமியாருங்க வாங்கிக்கினா பரவாயில்ல, சிலர் என்ன பண்றாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணி கடைக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. அது நம்ம அது அதை ஃபாலோ பண்ணி மற்றவங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்கவுங்க வாங்கிக்கோங்க. நம்ம யாருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆமா, அவங்கவுங்க வாங்கிக்கோங்க. முடியலையா கூட பாத்திரத்தை கொடுத்து வந்து கொடுங்க ஐயான்னு சொல்லிடுங்க. நம்மளே போய் கூட கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். முழுசா மனதார செஞ்சுட்டு போயிடுவோம் திருப்தியா. மோரா போதுமா? அதில் சாம்பார் இதுலையும் அதுலையும் இல்லை போட்டுருக்கேன். சரி, இருங்க சொல்ல. கீழே காற்றுல விழுந்துடும். வச்சுக்கோங்க, போயிட்டு ஏற்றுக்கோங்க. கொஞ்சமா மோதி சமயம் வரட்டுங்களா? முடிச்சுட்டு வரேன். சாம்பார் பெரிய சாம்பார் இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டாலும் கத்திரிக்காயா முருங்கைக்காயான்றீங்க. முள்ளங்கி சாத்விக் உணவு வேணுமா? நாங்க கேள்வி கேட்ட மட்டும் நீங்க மௌன விரதத்துக்கு போனா எப்படி? கேள்வி நீங்க 1000 கேட்குறீங்க, நாங்க பதில் சொல்றோம்ல. நாங்க கேட்கும்போது நீங்களும் சொல்லலாம்ல. பொதுவா கேள்வி நாங்க தான் கேட்கணும். எங்களுக்கு தான் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம சிவா நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்று, நாட்டவர்க்கும் இறைவா போற்று. அண்ணாமலை கரோகரா. மோரா அது எப்படி ஈவினிங் சாப்பிட்றீங்களா? அது சாமி போகிறோம். நல்ல என்ன சாமி காலையில் வரைக்கும் போதுமா? சிவாய நம. ஒன்லி சாதுக்களுக்கு தான் ஐயா சாமியார். ஏன்னா நாங்கள் ரவுண்டு ஃபுல்லாக கொடுக்கணும், சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதனால மேக்ஸிமம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. பரவாயில்ல வந்து கை நீட்டிங்க. கொடுக்காம போனால் உண்மையாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கொடுக்குறவங்க யாரோ ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, அதை வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்கண்ணா, பரவாயில்ல. அது அவ்வளோதான் நம்மளாலையும் செய்ய முடியுது.
என்ன வேணும் ஐயா? வாங்க ஐயா. போதுமா? போதுமான்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இல்லை போதும் சார். பிளேட் எடுத்துட்டு வாங்க சாமி. எடுத்துட்டு வாங்க. நம சிவாய. சாப்பிடுங்க. வாங்க தாத்தா. எங்க ஆளே பார்க்க முடியல, எங்க போயிட்டீங்க 2 நாளா? எங்க ஏன் என்னாச்சு? கால் எரிச்சல், சுகர் இருக்கா? ம். ஐயா சரியா இருக்குங்க ஐயா, நிறைய ஊற்றிருக்கேன். சாப்பிடுங்க. சாம்பார் சுடுது, மேலேயே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் போதும். நம சிவாய. அதில் கொஞ்சம் மோர். போதுமா? நம சிவாய. ஐயா சோத்துக்கு இங்கேயும் ஓட வேண்டியதாக தான் இருக்கு. என்ன பண்றது? உங்களை தேடி வந்துட்டு தானே இருக்குது. நீங்க வரீங்க, நாங்களும் முடியாம தானே இருக்குது. போதுமா? மோர் கொஞ்சம் ஊற்றுவா. சாமி சாமி ஆ சரி சரி. காரக்குழம்பா? இதோட 4 பேர் கேட்டாங்க காரக்குழம்பு. இவர் 4வது ஆள் இன்னைக்கு கேட்டவர்ல. எல்லாம் நாக்கு ருசி தான். எல்லாரும் செத்து போய் கிடக்குதான்னு என்னன்னு தெரியல நாக்கு. என்ன பண்றது சாமி, எல்லாருக்கும் அது உண்மைதான். இப்ப நாங்களே சில சமயம் அங்க போய் வடை சாப்பிடலாமா, மசாலா வடை வீட்டுல செஞ்சு சாப்பிட்றது ஒண்ணு, இங்க போய் இதை சாப்பிடலாமா, வீட்டுல செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாமான்னு தோணுது. ஆசை யாரை விட்டது? செஞ்சிடலாம். நம்ம கிட்ட அன்பா கேக்குறாங்க, கொடுப்போன்ற நம்பிக்கை இருக்கிறதால தானே கேக்குறாங்க. அது கொடுத்துடலாம். முடிஞ்சா நாளைக்கு கூட கொடுத்துடலாம். சாப்பாடு வரலாம எப்படி சாப்பாடு? சாப்பாடு வரவே இல்லை. காலையில் வரல.
டிஃபன் வரும், அது ஒரு வரல. இருங்க இருங்க, உடஞ்சிருக்கா அப்போ இந்தாங்க வச்சுக்கோங்க. சாப்பிடு. சாமி எங்க நேத்து ஆள் வாங்குனீங்க? இந்த இவர் எங்க ஆட்டு பக்கம் உங்க சாப்பாடு வரைக்கும் பார்த்துட்டு கொஞ்சமா யார் சாமி? மோர் மட்டும் அந்த குடும்பி வச்சு ம் ஏதோ தட்டு வச்சிருக்கீங்களா? இல்லை சாமி. இருங்க தட்டு எடுத்து வந்துடும். ஒரே நல்லா டப்பாலாம் சுத்தமாக வச்சுக்கோங்க தாத்தா. வயிறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், கொஞ்சம் கழுவி வச்சுக்கோங்க. வயசான நேரம். தட்டை தேடுறதுக்குள்ள இந்தியா இருக்கு. இந்த அவருக்கு தான் குடும்பிக்காரர் இருக்கு. யாருக்கு? குடும்பி வச்சு அந்த கடையில் இருப்பார் பாருங்க, குடும்பி வச்சிருப்பார் இல்லைங்க அந்த கடையில் ஒருத்தர். அவர் எங்க அவரு? இந்த ஆட்டோ போயிருக்கிறார். சரி சரி சரி, தேங்க்ஸ். சாப்பிடு. சரி, ஓகே ஓகே. வண்டி அதிகமா ஹார்ன் அடிக்க முடியல, எல்லாம் கிரிவலம் பக்தர்கள் போறாங்க, தொந்தரவா இருக்கு. கோயின் கோயின் ஐத்தினே இருந்தா என்ன வருது, எல்லாம் மனசு அமைதி தேடிங்க வராங்க. இங்கேயும் நம்மளும் தொந்தரவு கொடுத்தா அப்புறம் இதை விட்டு எங்க போவாங்க மக்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்தாங்க. மேலே கழுவி 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 அங்கே போய் தண்ணிக்கு போய் இந்தாங்க ஐயா. அப்போ போதும். ஒரு வேணுமா? உங்களுக்கு அந்த திக்கி பேசுவார் பாருங்க, அவர் வாங்கிட்டு போயிட்டார் பாருங்க சாப்பாடு. வணக்கம் சாமி. என்ன மழை காலத்துக்கு குடில் ரெடி பண்றீங்களா சாமி? அதான் மழை வரும் முன்னே குடில் ரெடி பண்ணிக்கிறீங்க.
போதும். பார்த்துங்களா? சிவாய நம. சிவா திருச்சிட்டு. மோர் வேணுமா? வாங்க 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 ஐயா. வாங்கறதுக்கு தான் வர்றான். போதும் சாமி. கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தேவை நீங்க வாங்கிட்டீங்கல்ல, அவருக்கு கம்மியா போட அதிகமா போடணும் நீங்க ஏன் சொல்றீங்க? வணக்கண்ணா. ஏங்க உங்க பாத்திரம் பெருசா வருவீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால வச்சு கொடுத்தேன். சரி. சம்பவம் அப்பளமா? சின்ன கொடுத்து விட்டுருவோம். போதுமா? ரெண்டுமே ஊற்றவா? சரி. வாங்க சாமி. சிவாய நம. சிவாய நம. சாமி ஓம் நம சிவாய. நீங்க யாரு சாமி? பான்சர். இன்னைக்கு ராமமூர்த்தின்றவருடைய நினைவு நாள். அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. ராமமூர்த்தி அவங்க நல்ல அவங்களுக்கு ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். நம்ம குடும்பத்தை கருணை கொடுத்துருக்கீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பம் நல்லபடியாக செல்வ சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மக்கள் வேண்டிக்கிறோம். ஓம் நமக்கு நல்ல சந்தோஷம். ஓம் நம்ம ராமமூர்த்தி அவங்களுக்கு ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். ஓம் நமக்கு சாம்பார் போதுமா பாருங்க. போதும். ஓம் ஆனந்தம் ஆனந்தம். உங்களுக்கான வெயிட்டிங் காத்துருக்கோம். சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வரீங்களா? வரேன். சரி.
ஓடணும் யூடியூப் பார்த்து ஓடணும் சாமி செல்வ செருப்பாடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோடு இருங்க ஓடணும் சார். பார்வையாளர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். ஆமாம் சாமி அவங்க நல்லா இருந்தால் தான் நாளைக்கு பார்சல் கொடுப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க, கோயம்புத்தூர் சாமி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. எல்லாமே அவங்ககிட்ட மெயின் பாயிண்ட் அவங்ககிட்ட தான் இருக்கு. சரி பாத்தீங்களா? வாங்க சாமி. நிறைய போட்டு குழம்பு நிறைய போடுது. நிறைய போடவா? தண்ணி இருக்குது. ஓட்டுவோம். ராத்திரியே வச்சிருந்தேன் சரியா வரல. கொஞ்சம் அதுவே மணி 6 மணிக்கே சாப்பிட்டேன். அதே எப்பயுமே சூடா சாப்பிடுங்க சாமி, அதான் உடம்புக்கு நல்லது. நீங்களாம் வயசானவங்க, அதனால தான் நம்ம சுட சுட எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம். சுட சுட சாப்பிடும்போது கொஞ்சம் ஜீரணம் ஆகிறது உடம்புக்கு நல்லா இருக்கும், டக்குன்னு ஜீரணம் ஆகும். 2 பரோட்டா என்ன சூடா கிடைக்குதோ அதை சாப்பிட்ருங்க. 2 பரோட்டா 60 ரூபான்றான். 2 தோசை வாங்கினா 50 ரூபா. ஈவினிங்ல டிஃபன் வருது வரலையா? அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சாப்பாடா இல்லையா? ஐயா நீங்கள் இந்த பக்கம் போனீங்களா, அப்பயே நீங்கள் கொடுத்துருவாங்கன்னா வாங்கிருக்கலாம். நான் உங்களை பார்க்கல. போதுங்க 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 ஐயா போதும். மோர் இருக்குங்களா? குழம்பு போட்டு வச்சுட்டு மோர் வச்சுக்கலாம். போதும். அவ்வளோதான். கீழே போட்டா பார்த்து உள்ள உள்ள கொண்டு வருங்க. நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது, எச்சி போகக்கூடாதுங்க, அதுக்குள்ளே போக முடியாது. போதும்.